அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புறப்பொருள் வெப்பாமாலையில இடம்பெறக்கூடிய வெற்றி திணை பற்றி பார்க்க போறோம். வெற்றி அப்படின்னு சொன்னா நிறை கவர்தல். இந்த பாடம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிள்ளைகளுக்கு படிக்கிறதை விட எப்படி மனனம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு எளிமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பிரிச்சு போட்டிருக்கேன். வெற்றி திணைய 5 பிரிவா பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா, பசுக்களை கவர்வதற்கு முன், பசுக்களை கவர செல்கின்ற பொழுது, பசுக்களை கவர்ந்து வரும்போது, பசுக்களை கவர்ந்து வந்த பின்பு, அடுத்து ஆரவாக்குதல் அப்படின்னு சொல்லி 5ஆ பிரிச்சுக்கலாம். மொத்தம் 20 துறைகள் இருக்குது வெற்றி திணைக்குள்ள. அத ஒவ்வொன்றுக்கு கீழே எத்தனையா பிரிச்சிருக்குதுன்னு பாருங்க. பசுக்களை கவர்வதற்கு முன்னாடி கவர போறதுக்கான ஏற்பாடுகளை செய்யறது, ஆரவாரித்து போறது, நற்சொல் கேட்டல், ஒற்று பார்த்தல், இந்த வேலையை பார்க்கறாங்க. அடுத்து பசுக்களை கவர செல்கின்ற பொழுது பயணப்பட்டு போறது, பகைவர்களினுடைய இருப்பிடத்தை சுற்றி வளைக்கிறது, ஊர்ல இருக்கக்கூடிய பகைவர்களை மொத்தத்துக்கே இல்லாமல் பண்ணுவது. அடுத்து பசுக்களை கவர்ந்து வருகின்ற பொழுது என்னதான் பகைவர்களாக இருந்தாலும் கூட அவங்க போர் அறத்தை கைப்பற்றுறாங்க, பின்பற்றுறாங்க. பசுக்களை கவர்ந்து வரும்போது பகை நாட்டுல இருந்து தானே பிடிச்சிட்டு வர்றோம், நம்ம வாட்டுக்கு எப்படினாலும் கொண்டுட்டு வரலாம், ஆடு மாடு தானே அப்படின்னு நினைக்காம அங்கும் கூட சில விதிமுறைகளை அவங்க பின்பற்றிருக்காங்க. ஆணிலைகளை கவர்ந்து வருகின்ற பொழுது அது உணவு உண்டு, தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. பூசல் மாற்றல், சண்டையை இல்லையாக்குதல், சுரத்து உயிர்த்தல், வர்ற வழியில எப்படியெல்லாம் ஆணிலைகளை பாதுகாத்து வர்றாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பசுக்களை கவர்ந்து வந்த பின்பு ஊருக்குள்ள வர்றாங்க, வருகின்ற பொழுது தலை தோற்றம், தந்து நிலை, இது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஊருக்குள்ள வரும்போது அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஊர் அம்பலத்தின் கண்ணை எப்படி கொண்டு வந்து ஆணிரைகளை நிறுத்துறாங்க அப்படிங்கிறத சொல்றது. இந்த நாளும் பாவீடு, கொடை, புலனறி சிறப்பு, பிள்ளை வளர்ப்பு, இந்த நாளும் பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இந்த ஆணிரைகளை கவர்ந்து வருவதற்கு உறுதுணையாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாருக்கும் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிறைகளை பங்கிட்டு கொடுக்கிறாங்க. அது மாதிரியான செய்திகளை இந்த 4 துறைகளையும் பார்க்க முடியுது. அடுத்து எல்லாத்துலயும் எந்த ஒரு செயலை செய்தாலும் கடைசியில் நல்லபடியா முடிஞ்சது அப்படின்னா ஒரு கொண்டாட்டம் இருக்கும் இல்லையா, அதை பத்தி சொல்றதுதான் இந்த ஆரவாரித்தல் கீழே இருக்கக்கூடியது. உண்டாட்டு, கல்லுண்டு வடித்தல், குடிநிலை, குடி இயக்குவனது சிறப்பை சொல்றது, கொற்றவை நிலை, வெறியாட்டு, ரெண்டுமே பாத்தீங்கன்னா கொற்றவைக்கும் உருவப்பெருமானுக்கும் சிறப்பு செய்யறாப்புல அமைச்சிருக்குது. வெற்றி திணையில இடம்பெறக்கூடிய துறைகளை இந்த மாதிரி 5 பிரிவா பிரிச்சு படிச்சோம் அப்படின்னு சொன்னா என்னைக்குமே அது மனநம் நல்லா இருக்கும். நன்றி.